மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 80386 அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மைக்ரோ ப்ராசஸர் ஏற்கனவே நம்ம 80286 பார்த்துருக்கோம். அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது, சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா 80386 மைக்ரோ ப்ராசஸர். ஏற்கனவே போன இதில் நான் சொன்னேன் 80286 மைக்ரோனா மிகச்சிறியது அப்படின்னு அர்த்தம். ப்ராசஸர்னா ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது கணக்கிடுதல்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 32 பிட். இது வந்து ஏற்கனவே 80286 பார்த்தோம், அது வந்து 16 பிட்டு. ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 32 பிட் இருக்கும், ஓகேவா? அப்போ ஒரே நேரத்தில், அதாவது ஒரு சைக்கிளில் 32 ஆப்ரேஷன் இது வந்து செய்யும், ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2^32, அதாவது 4 GB அளவுக்கு பிசிக்கல் மெமரி வந்து இதில் இருக்கும், ஓகேவா? மல்டி டாஸ்கிங்னா பல வேலைகளை செய்யக்கூடியதா இருக்கும். அது மாதிரி இதுல வந்து என்னன்னா ப்ரொடெக்ஷன், அதாவது தடுக்கிற கேப்பபிலிட்டி இதுல இருக்கும். இந்த 2 பண்புகளும் இதுல கூடுதலா இருக்கும், சரிங்களா? இது ஏற்கனவே இருந்த 80286 காட்டிலும். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து என்னன்னா ஏற்கனவே பார்த்தோம் 8086 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்த மைக்ரோ ப்ராசஸர், அதாவது மிகச்சிறிய அளவிலான ப்ராசஸராக இருந்தது. அது வந்து 16 பிட் இருந்தது. இந்த 286 அப்படிங்கிறது வந்து வந்தப்போ என்ன பண்ணுது அப்படின்னா சில அடிஷ்னல் கூடுதலான சில பண்புகளை வச்சிருந்தது, ஓகேங்களா? இப்போ இது 32 பிட் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா இதோட ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து 80286 காட்டிலும் 2 மடங்கு அதிகமா இருக்குது, ஓகேவா? இது வந்து என்னன்னா 1985ல இன்டெல் அப்படிங்கிற நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டதா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதோட பண்புகள் என்னன்னா ஒரே நேரத்தில் 32 பிட்டை ஒரு சைக்கிளில் 32 பிட்டு கையாளக்கூடியதா இருக்கும். இதோட டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ் ரெண்டுமே என்னன்னா 32 பிட்டா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 GB அளவுக்கு ஹேண்டில் பண்ணும். விர்ச்சுவல் மெமரி வந்து 64 TB டெராபைட் அளவுக்கு ஹேண்டில் பண்ணும், ஓகேங்களா? கையாளும் திறனுடையது, ஓகே. ஸோ இதுல வந்து பைப் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது வந்து ஆப்ரேட்டிங் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து 16, 20, 25, 33 MHz அளவுக்கு இது வந்து ஆப்ரேட்டிங் கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா பைப் லைனிங் 3 இது இருக்கும். ஃபெச் அப்படின்னு சொல்றோம், டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட். அதாவது ஃபெச்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளைகள் வந்து என்னன்னா போய் உள்ள வந்து உள்ள ஏறும், அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள. அது டீகோட்னா என்ன ஆகும், நம்ம கொடுக்கிற கட்டளை வந்து என்னன்னா கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய மொழியில மாறும், அதாவது 10 பைனரி நம்பரா மாறிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ரன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த 3 விஷயங்கள் இந்த இதுல இருக்கு, ஓகேவா? ஸோ பைப் லைனிங் ஸ்டேஜஸ் நம்ம சொல்றோம், ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் மோடு வந்து 3 மோடு இருக்கும். ஒன்று வந்து ரியல் மோடு, ப்ரொடெக்டட் மோடு அண்டு விர்ச்சுவல் ரியல் மோடுன்னு 3 மோடு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் 80286ல எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் மோட்ல தான் பூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து செப்பரேட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்விட்ச் ஃப்ரம் ரியல் மோட் டு ப்ரொடெக்டட் மோடு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா செப்பரேட் கமாண்ட் கொடுத்து ரியல் மோட்ல இருந்து ப்ரொடெக்டட் மோடுக்கு மாற்றுவாங்க, ஓகேவா? ஸோ 80386 பொறுத்தளவில் 80286 மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து என்னன்னா ஹையர் மெமரி அட்ரஸிங் எபிலிட்டி வந்து கூடுதலாக இதில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா ஸ்விட்சிங்னா ஒரு மோட்ல இருந்து இன்னொரு மோடுக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கும். ரியல் மோடு அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரொடெக்டட் மோடு இதுல இருந்து ஒன்னுலேருந்து ஒன்று மாறக்கூடிய தன்மை இருக்கும். இதுக்கு கமாண்ட் யூஸ் பண்ணி மாத்திரம், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த virtual mode. So the overall memory 80386 can be divided into various virtual machine. So virtual machine வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இதை வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கோம்,
ஓகேவா. ஸோ இதுல வந்து என்னன்னா விர்ச்சுவல் ரியல் மோட் அப்படின்னு இருக்கும். இந்த மோடு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் மல்டிபிள் ப்ரோக்ராம். ஸோ ஒரே சமயத்துல பல ப்ரோக்ராம்களை ரன் பண்ணக்கூடிய திறன் உடையதாக இருக்கும். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, கம்ப்யூட்டர்ல என்ன பண்றோம், ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிறோம். ஒரே டைம்ல நம்ம 2-3 இதை பார்க்கிறோம், என்னது 2-3 வெப்சைட்டை போட்டு பார்க்கிறோம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறோம், இன்னொரு டேப் இன்னொன்று ஓபன் பண்ணி இன்னொரு வேர்டு டைப் பண்றோம். இப்படி பல வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த இதோட முதன்மையான பணி, விர்ச்சுவல் ரியல் மோட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து இது வந்து என்னன்னா மொத்த ஆர்கிடெக்சர், இதுதான் அமைப்பு முறை. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல பழசுல பார்த்த மாதிரி இதுல கூடுதலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க எக்ஸிகியூஷன் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ற யூனிட், கோடு ஃப்ரீ ஃபெச் யூனிட், இந்த மாதிரி நிறைய இது வந்து இதுல இருக்கும். ஓகே, நிறைய இதுல 5 மொத்தம். ஏற்கனவே பார்த்ததுல வந்து என்ன இருக்கும் அதுன்னா, இங்க வந்து அடிஷனலா என்னன்னா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டும் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட், இந்த 2 யூனிட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 80286ல ஃபெட்ச், டீகோடு, எக்ஸிகியூஷன் இந்த 3 மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து கூடுதலா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டும் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டும் வரும். ஓகேவா. ஸோ அடுத்ததா இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெச்சிங், டீகோடிங் அண்ட் எக்ஸிகியூஷன். ஓகேவா. ஸோ ஆல் திஸ் யூனிட் ஆர் ஆப்ரேட் பேரலலா, அதாவது ஒரே சமயத்துல இணையாக ரன் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுக்கு பேர் வந்து பைப் லைனிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பைப் லைனிங் அப்படின்னா என்னன்னா, இதுல வந்து பேரலா ஒர்க் பண்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ரன் பண்ற டைம் வந்து குறைவாயிரும், அதோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும். ஓகேவா. ஸோ இதுல வந்து இருக்கிற ஒவ்வொரு யூனிட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் 8036ல என்னென்ன பாகங்கள் இருக்குது. முதல்ல வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், அதாவது BIU அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, generate signals for activating the data and address bus. So address busையும் data busையும் activate பண்ணும் இந்த BIU அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரெண்டாவது வந்து கோடு ஃப்ரீ ஃபெச் யூனிட் அப்படின்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, this unit fetches the இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து, அதாவது நம்ம கொடுக்குற கமாண்ட் எல்லாத்தையும் எடுத்து இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து போடுவோம். ஓகேங்களா. இதுக்குள்ள அப்படின்னா 80386 கொண்டு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனால ஃபெச்னா அதை வந்து திணிக்கிறது அல்லது வந்து அதை வந்து போடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது வந்து எவ்வளோன்னா 16 பைட் ஃப்ரீ ஃபெச் கியூ இருக்கும். வரக்கூடிய கமாண்ட் எல்லாத்தையும் கியூ வரிசையில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா. இது வந்து என்னன்னா அதே தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தேர்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் யூனிட். இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடுனா அப்படி வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்ணும், அதாவது கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில அது மாற்றும். அதான் வந்து இங்க பார்த்துட்டீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் இது என்ன பண்ணுன்னா, the machine language code into assembly language, machine language இருந்து assembly languageக்கு மாற்றும் and transfer it to the processor for further execution பண்ற மாதிரி மாற்றும். அதுக்கு அடுத்தது எக்ஸிகியூஷன் யூனிட் என்ன பண்ணும்னா, ரன் பண்ணும். அந்த கொடுக்குற கட்டளைகளை எல்லாம் எடுத்துட்டு அது ரன் பண்ணும். இதுல வந்து என்னன்னா 32 பிட் ALU அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா 8 பிட் ஜெனரல் பர்பஸ், அதாவது இதுல 8 ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டரும் 8 ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் 2 டைப்பும் இதுல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வச்சுதான் இது ரன் பண்ணும். அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். இது வந்து MMU அப்படின்னு சொல்றோம். இதுல 2 இருக்கு. ஒன்று வந்து செக்மெண்டேஷன் யூனிட், பேஜிங் யூனிட்னு 2 பாகங்களா பிரிச்சிருவாங்க. செக்மெண்டேஷன் யூனிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். அதாவது கோடு டேட்டா வந்து மெமரியில் இருக்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ல இருக்கிறது. ஓகேவா. அதுக்கு அடுத்து வந்து
இது வந்து என்னன்னா எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் மெமரி இஸ் அசைன்டு a privilege level from PL0 to PL3. அதாவது PL0 hold the highest priority, PL3 hold lowest priority. அதாவது இதுல வந்து PL0 வந்து PL3 வரைக்கும் என்னன்னா இது வச்சிருக்கும், அதாவது ப்ரிவிலேஜ் கொடுக்கும், ப்ரிவிலேஜ் லெவல் அப்படின்னு சொல்றோம், அதான் PL அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து 0ங்கிறது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, 3ங்கிறது வந்து என்னன்னா லோயஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த மெமரி யூனிட் இது எல்லாத்தையும் ரன் பண்றது, இதை பத்தி ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஜிங் யூனிட். பேஜிங் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்டட் மோட்ல தான் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? லீனியரா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லீனியர் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸா மாற்றும். ஓகேவா? the segment unit control the action of the paging unit. அதாவது segment unit என்ன பண்ணணும்னா paging unitோட actions எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். the segment unit has the ability to convert logical address into linear address. logical address linear address மாற்றும். ஓகேங்களா? and executing an instruction, இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது பேஜிங் யூனிட் வந்து என்ன பண்ணணும்னா மல்டி டாஸ்கிங், ஏற்கனவே பார்த்துருக்கோம். மல்டி டாஸ்கிங்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யறது. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா 2 வெர்ஷன் இருக்கும் இந்த 80386ல. ஒன்னு வந்து 80386SX, அதாவது SXனா சிங்கிள் எக்ஸிகியூஷன் அர்த்தம், 80386DXனா டபுள் எக்ஸிகியூஷன் அர்த்தம். ஓகேங்களா? மாணவர்கள் பாருங்க, இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.